கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நாளில் நாம் கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை மையமாக வைத்து அதற்கு முன் இருக்கிற ஒரு 10 வசனங்களை ஆராய்ச்சி செய்ய போகின்றோம். ஏனென்றால் அந்த வசனம் ஒரு முத்தாய்ப்பான வசனமாய் இருக்கிறது. இந்த 12 முதல் 20 வரை உள்ள வசனங்களுக்கு 20ஆம் வசனம் ஒரு முத்தாய்ப்பாய் இருக்கிறது. 11ஆவது வசனம் 9 to 11ஆக வசனப்பகுதி இருந்திருக்க வேண்டும். நேற்றே நீங்கள் 11ஆம் வசனத்தையும் பார்த்திருக்க வேண்டும். ஏனென்றால் 10ஆம் வசனத்தின் முடிவிலே பார்க்கும்போது அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் அப்போ அடுத்த வசனத்தையும் சேர்த்து வாசிக்கணுதில்ல. இந்த மாதிரி வருகிற போது ஒரு டெக்ஸ்ட், ஒரு வசனப்பகுதியை முழுவதுமாக பார்த்து முடிக்க வேண்டும். எனவே நாம் 12ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் யார்? ஒளி என்பது இயேசு கிறிஸ்து என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியும். ஏனென்றால் 1 பேதுரு 2:9 சொல்லுகிறார், அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிந்துக்கு வரவழைத்த தேவன். அப்போ தேவனுடைய ஒளியாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினார். யார்? தேவன். அப்போ நாம் கிறிஸ்தவர்கள் என்ற பரிசுத்த சங்கத்தில் ஞானஸ்நானத்தின் மூலமாக பங்கை பெற்றுக்கொண்டோம். எப்படி? நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஞானஸ்நானத்திலே மன்னித்து அந்த சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினார் தேவன். ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும், அதோடு கூட அடுத்து இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. இருளின் அதிகாரம் என்று சொல்லும்போது பாவ இருளின் அதிகாரத்தை குறிக்கிறது. இந்த உலகத்தில் சாத்தான் என்றைக்கு ஏவாளை வஞ்சித்தானோ அதிலிருந்து பாவம் பிரவேசித்தது. இந்த உலகத்தில் பாவம் பிரவேசித்ததை தவிர நாம் பாவத்தோடு பிறப்பதில்லை. ஏனென்றால் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் நாம் பிறக்கும் போதே ஜென்ம பாவம் கர்ம பாவத்தோடு பிறக்கின்றோம் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, அது தவறான கண்ணோக்கம். ஏனென்றால் ஜென்ம பாவம் என்ற ஒரு வார்த்தையே வேதாகமத்தில் கிடையாது. ஆக இருளின் அதிகாரத்திற்கு எப்பொழுது நாம் உட்படுகிறோம்? நாம் குழந்தையாக பிறக்கும்போது தேவ சாயலாகத்தான் பிறக்கிறோம். ஏனென்றால் தேவன் தமது சாயலாகவே மனிதனை உண்டாக்கினார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆக ஒரு குழந்தை எந்த விதமாக பிறந்தாலும், ஒருவேளை அந்த குழந்தையுடைய தாய் பாவம் செய்ததினாலே பிறந்திருந்தாலும் அந்த பாவம் அந்த குழந்தைக்கு சேருவதில்லை. அந்த குழந்தை பிறக்கும்போது தேவனுடைய பரிசாகத்தான் இந்த உலகத்திற்கு பிறக்கிறது. அப்போ நாம் எப்பொழுது இருளின் அதிகாரத்துக்கு உட்படுகிறோம்? நம்முடைய மனசாட்சி விழித்து கொள்ளும்போது, நம்முடைய ஆத்மா என்று சொல்லக்கூடிய மனசாட்சி விழித்து கொண்டு இந்த உலகத்தின் விஷயங்களை கவனிக்க தொடங்கி, இந்த உலகத்தில் தேவனுக்கு ஆகாதவைகளை தெரிந்து கொண்டு அதை செய்யும்போது நாம் பாவ இருளின் அதிகாரத்துக்கு உட்படுகிறோம். அப்படி இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்த நம்மை அந்த அதிகாரத்தினின்று விடுவித்து, எந்த அதிகாரத்தினின்று? சாத்தானுடைய அதிகாரத்தினின்று, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுவித்து, நல்ல அந்த வசனத்தை கவனிங்க, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினார். யார்? தேவன், பிதாவாகிய தேவன். அப்போ இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாக இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் எது? சபைதான் அந்த ராஜ்யம். இன்னும் கிறிஸ்தவர்கள் தங்களை அழைத்துக் கொள்கிற சில மார்க்க பிரிவினர் ராஜ்யம் வரவில்லை என்பதாக போதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வரும்போது ராஜ்யத்தை உண்டாக்குவார் என்று சொல்லி போதிக்கிறார்கள். அது தவறான ஒரு காரியம். ஏனென்றால் இங்கே ஒரு ராஜ்யம் இருந்தால்தான் ராஜ்யத்துக்கு உட்படுத்த முடியும். இங்கே என்ன சொல்கிறாரு? இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி
தமது, அதாவது தேவனுடைய தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, அதாவது சபைக்கு உட்படுத்தினவராக இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படின்ட்டு 14வது வசனத்தில் ஒரு வார்த்தையை பிராக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்கிறாங்க, குமாரனாகிய அப்படிங்கிற வார்த்தை. இது மொழிபெயர்ப்பாளர் ஆட் பண்ணது, குமாரனாகிய என்பது. ஏனென்றால் இந்த இடத்துல அவருக்குள் என்பது தேவனுக்குள்ளா கிறிஸ்துவுக்குள்ளா என்பது மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக குமாரனாகிய என்ற ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கிறார் மொழிபெயர்ப்பாளர். அது பிராக்கெட்டில் இருக்கும் பாருங்கள், நல்லா வசனத்தை பாருங்கள். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. மீட்பு அல்லது ரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்பு என்று தூய தமிழில் அர்த்தப்படுகிறது. அதாங்க சொல்கிறார், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே. 20ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம், சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலேன்ட்டு. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ ரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்பு என்பது நமக்கு நன்றாக புரிகிறது. மீட்பு, ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு எல்லாம் சினானிம்ஸ், ஒரு பொருள் பல சொற்கள். பாவ மன்னிப்பு என்றாலும் மீட்பு என்றாலும் ரட்சிப்பு என்றாலும் எல்லாம் ஒரே பொருளை தரக்கூடிய வெவ்வேறு சொற்கள், அதுதான் சினானிம்ஸ்னு சொல்லுவாங்க. அவர் யார்? இங்கே மறுபடியும் குமாரன், அவர் இயேசு கிறிஸ்து அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமாய் இருக்கிறார். தேவனை ஒருவனும் கண்ணால் பார்த்தது கிடையாது. மோசே, நான் உம்மை பார்க்க வேண்டும் என்று தேவனிடத்தில் சொன்னபோது, என் முகத்தை ஒருவனும் பார்க்க முடியாது, நான் போகிற போது என் கையினால் உன்னை மறைத்து கொள்வேன், நான் முன்னாடி போவேன், நீ என்னுடைய பின்புறத்தை பார்ப்பாய் என்று சொன்னார் தேவன். பிரியமானவர்களே, தேவன் அதரிசனமானவர், ஒருவரும் காண முடியாத சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் யார்? இயேசு கிறிஸ்து அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமாய் இந்த உலகத்திற்கு வந்தார். பிலிப்பு கேட்கிறார், ஒரு பிதாவை எங்களுக்கு காமிய ஆண்டவரே, அதுவே எங்களுக்கு போதும் என்கிறார். அதுக்கு இயேசு என்ன சொன்னார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் சொல்றாரு. பிரியமானவர்களே, இயேசு பலர் நினைப்பது போல தேவனுக்கு கீழானவர் அல்ல, தேவனுக்கு சமமானவர். பிலிப்பியர் 2 வாசிக்கிறோம் நம்ம. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மையே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இதை வச்சுக்கிட்டு யெகோவா சாட்சிக்காரன் என்ன சொல்றான்? முந்தின பேருனா என்ன? தேவன் அவரை பெற்றார், அப்போ தேவனுக்கு கீழானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த அர்த்தத்தில் அந்த இடத்துல கொடுக்கல. சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர் என்றால் இந்த உலகம் படைப்பதற்கு முன்பே, உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பே அவர் தேவனோடு இருந்தார் என்று குறிப்பிடுகிறது. ஏனென்றால் அவருக்குள், யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் அவருக்குள் தான் படைக்கப்பட்டது. தேவன் ஆதியிலே வெளிச்சம் உண்டாகட்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை தான் கிறிஸ்து. அப்போ அவருக்கு கிறிஸ்து என்ற பெயர் இல்லை, வார்த்தை என்ற பெயர் இருந்தது. லோகஸ் என்று சொல்லுகிறார்கள் கிரேக்க மொழியிலே. லோகஸ் என்றால் வார்த்தை, லோகோ என்றால் வார்த்தைகள், ப்ளூரல். அப்போ இங்கே ஆதியிலே தேவன் வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னபோது வெளிச்சம் உண்டாயிற்று. அதே மாதிரி உலகத்தில் இருக்க ஒவ்வொன்றையும் இது உண்டாகட்டும் என்று சொன்னபோது அது உண்டாயிற்று. ஆனால் மனிதனை மாத்திரம் விசேஷமாக படைத்தார். பூமியின் மண்ணினாலே ஒரு சரீரத்தை உருவாக்கி அதற்குள்ளாக தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார், தம்முடைய உயிர் மூச்சை ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆக அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களும். காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள்.
இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. காணப்படுகிறவைகள் என்று சொல்லும்போது உலகத்தில் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லாம். காணப்படாதவைகள் என்று சொல்லும்போது நாம் கண்ணால் பார்க்க இயலாத எல்லாம். நாம் கண்ணால் பார்க்கக்கூடியது இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள், இந்த உலகத்தில் உள்ள மலைகள், கடல்கள், நீர், நதிகள், ஆறுகள், சகலத்தையும் நாம் கண்ணால் பார்க்கின்றோம். மிருகங்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்றோம். காணப்படுகிறவர்களை மாத்திரமல்ல, காணப்படாதவைகளையும் தேவன் உண்டாக்கினார். எது காணப்படாதவைகள்? தூதர்கள், நம்முடைய உயிர், நம்முடைய ஆத்மா போன்றவைகள் எல்லாம் காணப்படாதவைகள். பிரியமானவர்களே, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும், சிங்காசனம்னா அரண்மனை குறிக்கிறது, அரசனை குறிக்கிறது. கர்த்தத்துவங்கள் ஆளுமைத்துவத்தை குறிக்கிறது. துரைத்தனங்கள் அதிகாரத்துவத்தை குறிக்கிறது. அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும், யாரை கொண்டு? கிறிஸ்துவை கொண்டு, அவரை கொண்டும் அவருக்கென்றும், கிறிஸ்துவுக்கென்று தான் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யங்களை பார்க்கும்போது ஒருவேளை நம்முடைய பிரதம மந்திரியை நமக்கு தனிப்பட்ட வகையில் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனாலும் கூட அவர்தான் நமக்கு பிரதம மந்திரி. அதே போன்றுதான் இந்த உலகத்தில் உள்ள மக்களிலே சிலருக்கு அல்லது பலருக்கு கிறிஸ்துவை பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் சேர்த்து கிறிஸ்துதான் அரசராக இருக்கிறார். இதை யாரும் மாற்ற முடியாது. இந்த உலகம் முழுவதும் அவருக்கென்று, அவரை கொண்டு, அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். ஏனென்றால் தேவனோடு ஆதியிலிருந்தே இருக்கிறவர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற ஒரு வார்த்தையோடு வேதாகமும் தொடங்குகிறது. அந்த ஒரு வாக்கியத்தில் அந்த தேவன் என்ற வார்த்தைக்கு மூல எபிரேய மொழியிலே ஏலோஹிம் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஏலோஹிம் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் என்று அர்த்தம். அதில் ஒருமை சொல்ல என்னவென்று பார்க்கும்போது ஏலோவா, அவர், அவர்கள் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அப்போ அவர் என்றால் ஏலோவா என்று சொல்ல வேண்டும். தேவன் தேவத்துவத்திலே 3 பேராக இருக்கிறார். அதைத்தான் அந்த ஏலோகிம் என்ற வார்த்தை சொல்லுகிறது. முதல் வசனத்திலே தெளிவாக சொல்லிவிடுகிறது. இயேசு தேவனுக்கு சமமாக இருந்தவர், இயேசு தேவனோடு கூட இருந்தவர், இயேசு எல்லாவற்றிலையும் ஆதியாக இருந்தவர் என்பது தெளிவாக சொல்லிவிடுகிறது. இதெல்லாம் புரியாமல் தான் இன்றைக்கும் பல பேர் என்ன செய்கிறார்கள்? இயேசு தேவனுக்கு கீழானவர், அதாவது கிறிஸ்து தாழ்மைப்படுத்துவதற்காக, தம்மை தாழ்த்துவதற்காக அந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதை நாமும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. நாம அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்தாக வேண்டும். அப்போ இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவர் முந்தினவராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. கிறிஸ்துவை அல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாமே அவருக்குள் தான் நிலை நிற்க முடியும். அடுத்து 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். சபையை இங்கே சரீரத்துக்கு ஒப்பிடுகிறது. சரீரம் தலை, உடல் என்ற 2 பிரிவுகளால் ஆனது. இந்த தலை என்பது என்ன சொல்லப்படுகிறது? பழமொழி ஒன்று சொல்லுவாங்களே, என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் சொல்லுவாங்க. என்சான்னாக்க 8 ஜான். அவர்களுடைய கையில் வைத்து அளந்து பார்த்தோம்னா நம்முடைய உடல் 8 ஜான் இருக்கும். அவ எவ்வளோ உயரமானவராக இருந்தாலும் சரி, எவ்வளோ குட்டையானவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கைக்கு 1 ஜான், 2 ஜான், 3 ஜான் அளந்து பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய உடல் 8 ஜான் இருக்கும். அதுதான் என்ஜான் என்று சொல்லுகிறார்கள். என்ஜான் உடம்புக்கு, ஜான்னா என்னன்னு தெரியும் இல்லையா? நம்ம பெருவிரல் நுனிக்கும் சுண்டுவிரல் நுனிக்கும் இடையில் உள்ள தூரம், அதான் 1 ஜான் என்பது. அப்போ அந்த மாதிரி 8 ஜான்கள் இருக்கிறது நம்முடைய உடம்பு. இந்த 8 ஜான்கள் உள்ள உடம்புக்கு தலைதான் முக்கியம் என்று சொல்லுகிறது. எது? அந்த பழமொழி, என்ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்று சொல்லுகிறது. ஆக அவரே யாரு? இயேசு கிறிஸ்துவே
சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். வேறு எந்த தலையையும் அங்கே வைக்க முடியாது. என்ன செய்கிறாங்க? இந்த உலகத்தில் கிறிஸ்துவ என்று தங்களை அழைத்துக் கொள்கின்ற பல கூட்டத்தினர் தங்களுக்கு ஒரு தலைவர் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு காரியம். ஒரு குழந்தை 2 தலையோட பிறக்குமா? அது உயிரோடு இருக்குமா? யோசித்து பார்க்கணும். 2 தலையோட ஒரு உடல் இருப்பது முடியாத ஒரு காரியம். அப்போது தலை என்பது ஒன்று என்றால் சரீரம் என்பதும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு தலையை பிடிச்சிக்கிட்டு நிறைய உடல்கள் தொங்க முடியாது. அது மாதிரி ஒரு உடலுக்கு நிறையா தலைகள் இருக்க முடியாது. அதெல்லாம் கற்பனை கதை. ராவணன் 10 தலையை வச்சுருந்தான், 20 கையை வச்சுருந்தான். அதெல்லாம் கற்பனை கதைகள். உண்மை என்னவென்று பார்க்கும்போது ஒரு தலைக்கு ஒரு உடல் தான் இருக்க முடியும். ஒரு உடலுக்கு ஒரு தலை தான் இருக்க முடியும். அப்போ அந்த ரீதியை தான் தேவன் மனுஷனை படைத்தார். அதோடு கூட அதே விதமாகத்தான் சபையை உண்டாக்கினார். அவர் ஆதியிலே ஒரே ஒரு சபையை உண்டாக்கினார். அந்த சபைக்கு அவரே தலைவராக இருக்கிறார். யார்? கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அப்போ இப்போ என்னுடைய பேர் சகாயராஜ்னா என்னுடைய தலைக்கும் அதான் பேர், என்னுடைய உடலுக்கும் அதுதான் பேர். அதே மாதிரி கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அவருடைய சபையாகிய சரீரம் என்னவென்று அழைக்கப்பட வேண்டும்? கிறிஸ்துவின் சரீரம் என்று அழைக்கப்பட வேண்டும். அவ்வளோதான், சிம்பிள். நம்ம சபைக்கு எந்த பேரும் வைக்க முடியாது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற எந்த மனிதனும் சபை என்ற ஒரு காரியத்திற்கு பேர் வைக்க முடியாது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படிக்கு, இந்த முதல்வராக இருக்கும்படிக்குங்கிறத இந்த வசனம் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இந்த 30 ஆண்டுகளாக நான் ஊழியத்தில் இருந்த போது இந்த முதல்வர் அப்படிங்கிறத பைபிள் காலேஜில் பிரின்சிபாலாக இருக்கிறவங்க அவருக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே யார்? இயேசு கிறிஸ்துவே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். அப்போ முதல் பேருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? 2ஆம் பேரும் இருக்கிறது, 3ஆம் பேரும் இருக்கிறதுன்றது தான் அர்த்தம். அப்போ முதல் பேருமானவர். ஏன் மரித்தோரிலிருந்து எழுந்தவர்கள் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் இல்லையா? இருந்தார்கள், நிறைய பேர் இருந்தார்கள். ஆனால் ஏன் இயேசுவே கூட நாயின் படுத்த விதவையின் மகனை உயிர்ப்பித்தார், லாசருவை உயிர்ப்பித்தார், இன்னும் பல இடங்களிலே மரணத்தில் இருந்தவர்களை உயிர்ப்பித்தார். ஆனால் அவர்கள் எல்லாரும் மறுபடியும் மரித்து போனார்கள். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் முதலாக மறுபடியும் மறியாமல் உயிரோடு இருக்கும்படியாக உயிர் தெழுந்தவர். அதனால தான் அங்கே சொல்லுது, அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் என்று சொல்லப்படுகிறது. சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாயிருக்கவும். அவர் அரைகுறையானவர் அல்ல, பரிபூர்ணமானவர், எல்லா விதத்திலையும் பரிபூர்ணமானவர். உலகத்தார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பேரை வச்சுக்கிட்டு பல பேர் தங்களுடைய கற்பனை குதிரைகளை கட்டவிழ்த்து விட்டு என்னென்ன பேச முடியுமோ, அவரை எந்த அளவுக்கு குறைத்து மதிப்பிட முடியுமோ அப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சபையிலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வெளியிலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அவரை யாரும் குற்றம் சொல்லவோ குறை சொல்லவோ முடியாது. சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. நிறைவாக வருகிறோம். 20ஆம் வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். என்ன சமாதானம்? இதற்கு முன்பு என்ன எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களா? நிச்சயமாக. பழைய பிரமாணத்தில் பார்க்கும்போது யூதர்கள் புற இனத்தார் என்று சொல்லி 2 வகைப்பட்டிருந்தார்கள். யூதர்கள் மாத்திரம், இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய யூதர்கள் தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று பெருமை பாராட்டி கொண்டார்கள். ஏனென்றால் நியாயப்பிரமாணம் எங்களுக்குத்தான் தரப்பட்டது, இந்த உலகத்தில் இருக்க யாருக்கும் கொடுக்கப்படல, எங்களுக்கு தான் தரப்பட்டது. அப்போ நியாயப்பிரமாணம் யூதர்களை சுற்றி ஒரு வேலி அடைத்தது. அதற்கு வெளியே இருக்கிறவர்கள் ரட்சிப்பு இல்லாதவர்கள் என்று கருதப்பட்டார்கள். அதனால் என்ன செய்தாக?
பலர் யூத மார்க்கத்து அமைந்தார்கள். யூத மார்க்கத்து அமைந்தவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். ஒன்று யூதனா பிறக்கணும், இல்லாட்டி யூத மார்க்கத்து அமையணும். ஜூஸ் அல்லது ப்ரோசலைட்ஸ். ப்ரோசலைட்னாக்க யூத மார்க்கத்து அமைந்தவர் என்று அர்த்தம். ஜூஸ் என்று சொன்னால் யூதர்கள். இந்த யூதர்கள் யூத மார்க்கத்து அமைந்தவர்களுக்கு மாத்திரமே பரலோகத்தின் நம்பிக்கை உண்டு என்று கருதி கொண்டிருந்தார்கள். அந்த யூத மார்க்கத்துக்கு புறம்பே இருக்கிற மற்ற எல்லா மக்களும், உலகத்தில் எல்லா மக்களுமே நரகத்துக்கு பாத்திரவான்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இது ஏன்னு சொல்லி பார்க்கும்போது, அது யூதர்கள் பரலோகத்துக்கு பாத்திரவான்களை நடந்துக்கல, அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ மேலே தேவன் இருக்கிறார். தேவன் யூதர்களோடு மாத்திரம் தொடர்பு கொண்டார் நியாயப்பிரமாணத்தின் வழியாக. அப்போ தேவனுக்கும் யூதர்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தது. தேவன் கீழே உள்ள மற்ற மக்கள், உலகத்தின் புற இனத்தார் யாரையும் தொடர்பு கொள்ளவில்லை. அப்போ தொடர்பு கொள்ளாமை என்ற உறவு அங்கே இருந்தது. சரி, தேவனுக்கும் புற இனத்தாருக்கும் பகைமை இருந்தது. தேவனுக்கும் யூதர்களுக்கும் பகைமை இருந்ததா? இருந்தது. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டும் அதன்படி ஒருத்தனும் நடக்கலை. அதனால் யூதர்களுக்கும் தேவனுக்கும் பகைமை உண்டாயிற்று. சரி, தேவனுக்கும் யூதர்களுக்கும் பகை, தேவனுக்கு புற இனத்தாருக்கும் பகை, யூதர்களுக்கு புற இனத்தாருக்கா அங்கேயும் பகை தான் இருந்துச்சு. யூதர்கள் பெருமையோடு என்ன சொல்லி கொண்டார்கள்? நாங்களெல்லாம் மக்கள், நீங்களெல்லாம் நாய்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். யாரை? மற்ற மக்கள் எல்லாரையும். அவன் அவ்வளோ பெருமை எடுத்து கொண்டிருந்தான். அதனால் யூதனுக்கும் புற இனத்தாருக்கும் பகை உண்டாயிற்று. ஆக தேவனுக்கும் யூதனுக்கும் பகை. காரணம், நியாயப்பிரமாணத்தை கொடுத்தும் அதன்படி நடக்கவில்லை யூதர்கள். அதனால் தேவன் யூதர்களை பகைத்தார். அதனால தான் அசீரியாவுக்கும் பாபிலோனுக்கும் நாடு கடத்தப்பட்டார்கள் அவர்கள். பிரியமானவர்களே, இந்த பக்கம் பார்க்கும்போது தேவனுக்கும் புற இனத்தாருக்கும் பகை. ஏனென்றால் அவர்களுக்கு நியாயப்பிரமாணமே தரப்படவில்லை. அடுத்து யூதர்களுக்கும் புற இனத்தாருக்கும் பகை. ஏனென்றால் யூதர்கள் பெருமை அடித்துக் கொண்டார்கள். நாங்கள் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள், நீங்களாம் நாய்கள் என்று சொல்லி பெருமைப்படுத்தோம். இதனால் எல்லா பக்கமும் சண்டையாக தான் இருந்துச்சு, எல்லா பக்கமும் விரோதமாக தான் இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார். எந்தெந்த அளவுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார்? தேவனுக்கும் யூதர்களுக்கு இடையில் இருந்த பகையை ஒழித்தார். அந்த பகை என்ன? நடுச்சுவராகிய நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே ஒழித்தார். அப்போ தேவனுக்கும் யூதர்களுக்கும் சமாதானம் உண்டாக ஒரு வாய்ப்பு உருவாயிற்று. அதே மாதிரி தேவனுக்கு புற இனத்தாருக்கும் இடையிலே இருந்த பகையையும் இயேசு கிறிஸ்து ஒழித்தார் தன்னுடைய சிலுவையில். அப்போ புற இனத்தார் தேவனிடத்தில் சேர வேண்டுமானால் நியாயப்பிரமாணத்தை அனுசரிக்க தேவையில்லை, மாறாக கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவர்கள் ஒன்று சேர முடியும் என்பதை அவர் விளங்க பண்ணினார். அதே மாதிரி கிறிஸ்துக்குள்ளாக வரும்போது யூதன் என்றுமில்லை, பிரஜாதியான் என்றுமில்லை, எந்த விதமான வேறுபாடும் இல்லை, எல்லாரும் நம்ம சமமாக இருக்கிறோம். அப்போ சிலுவையில் சிந்தின இரத்தமானது தேவனுக்கும் யூதர்களுக்கும், தேவனுக்கும் புற இனத்தாருக்கும், யூதர்களுக்கும் புற இனத்தாருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினது. அதான் இங்கே சொல்கிறாரு, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த ஒப்புரவு என்பது ஒரு அழகான வார்த்தை. நம்ம மறுபடியும் ரெக்கன்சிலியேஷன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. நம்ம ஆதாம் மூலமாக தேவனிடத்திலிருந்து இழந்து போகப்பட்ட மனிதனுடைய உறவானது, மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையான உறவானது இயேசு கிறிஸ்துவால் மீள கட்டி வைக்கப்பட்டது. அவர் நாம் தேவனோடு மீண்டும் ஒப்புரவாகுவதற்கு, ரெக்கன்சிலியேஷன் ஆவதற்கு ஒரு வழியை திறந்து வைத்தார். ஆக அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும். யாரு? தேவன். தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. யாருக்கு? தேவனுக்கு பிரியமாயிற்று. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே எல்லாரையும் சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்குவதற்கு, எல்லாரையும் தமக்குள் ஒப்புரவாக்கி கொள்வதற்கு தேவனுக்கு பிரியமாயிற்று என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மதிப்பையும் மாண்பையும் கொண்டுள்ள
கிறிஸ்தின் சபையிலே நாம் ஒவ்வொரு உறுப்பினர்களாக இருக்கிறோம். நம்ம மற்றவர்களையும் நாம் இதற்குள்ளாக கொண்டு வர பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோவிந்தராஜ் பிரதர்.